வணக்கம் மக்களே, செல்வத்து ஜிவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 13/7/2025. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நம்மளோட சண்டே ஸ்பெஷல் எல்லாம் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் கழித்து நான் வந்து பிரியாணி பண்ணேன், அதுக்கப்புறமேட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சாப்பிட்டுட்டேன். இதை சாப்பிட்டதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஜூலை 12 சனிக்கிழமை நம்மளோட தலைவன் தலைவினாவே நிறைய பேர்த்துக்கு என்னன்னே தெரியல. தலைவன் தலைவின்றது மூவி. ஸோ அந்த மூவியில் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் அண்டு நம்ம நித்யா மேனன் மேடம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதனோட ஆடியோ லான்ச்சுன்றது அந்த பாட்டுக்கான வெளியீடு, முழு அங்கீகாரமும் கொடுத்து வெளியீடு பண்ணுறது. ஸோ அதோட டீசர் எல்லாத்தையும் வெளியிடுறது தான் வந்து ஆடியோ லான்ச். ஸோ அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்து போயிருந்தேன். நம்ம பாண்டியராஜ் சார் தான் வந்து அதில் எப்பயுமே குடும்ப படத்துலேயும் சரி, சொந்த பந்தங்களுக்கும் சரி, அக்கா தங்கைக்குமான உறவுகளும் சரி, அதுக்கப்புறமேட்டு வந்து கணவன் மனைவிக்கான விஷயங்களும் சரி, அவர் வந்து காதல் கதையும் சரி ரொம்ப அழகாக கொடுக்குற ஒரு விஷயம். தேசிய விருது வாங்கினவர். ஸோ பெரிய லெஜண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தில் நீங்கள் என்ன ஜிவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆடியோ லான்ச்சுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆடியோ லான்ச் போகிறது. நான் அவ்வளோ சீக்கிரம் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நான் போக மாட்டேன், எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை, எனக்கு ஷோஸும் போக பிடிக்காது. பட் சில அம்மா சில நம்மளுக்கு பிடிக்கலனாலும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்காக பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நேற்று சத்தியமாக எனக்கு ஆடியோ லான்ச் போகிறதுக்கான எண்ணம் 1% கூட எனக்கு கிடையாது. எங்கள் வீட்டில் என் தங்கச்சியின் வற்புறுத்தலின் பேர்லேயும் சில பல விஷயங்களாலேயும் வந்து நான் சரி போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோடு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நேற்று ஆடியோ லான்ச்சில் விஜய் சேதுபதி சாரோடது நான் போனதுனால தான் அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ். ஏன்னா மற்றவங்களோட ஆடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து போடுறது எனக்கு இஷ்டம் கிடையாது. நான் தான் அதை எடுத்தேன், நானும் தான் அதில் இருக்கேன்றதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்படி அவங்கள காட்டிட்டு நான் என்னை திருப்பிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி ஷூட்டிங்க்கு நான் ஃபஸ்ட்டு போய் நிற்பனோ அதே மாதிரியே ஆடியோ லான்ச்சுக்கும் 6 o'clockலாம் போய் நான் கார்த்திக் என் தம்பி மேக்ஸிமம் நான் எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ் போனால் வெளியில் கூட்டிகிட்டு தான் போவேன் மேக்ஸிமம். ஏன்னா வீட்டை தவிர அவன் எங்கேயும் இருக்கவே மாட்டான். அதனால் நான் என்ன பண்ணிடுறது, அவனையும் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா கடைக்குட்டி சிங்கத்தோட வெற்றி விழா, ஆனந்த விகடன் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ நான் தம்பி எல்லாருமே தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் அவன் வந்தது இந்த ஆடியோ லான்ச். நானே ஆடியோ லான்ச் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருக்கேன். நான் போக மாட்டேன். என்று தனியும்னு சொல்லிட்டு என்னோடய படம் வந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே விஜயா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் உள்ள ஒரு இது இருந்துச்சு. அதுக்கான ஆடியோ லான்ச்சில் வந்து அம்மா, அப்பா, என்னோடய தம்பி, அதுக்கப்புறம் நான் அட்டென்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் இது தான். கடைக்குட்டி சிங்கம் அப்போ கூட நான் போகலன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், அதை நான் கொஞ்சம் பெருமையாகவே சொல்லிக்கிறேன். கடைக்குட்டி சிங்கம்க்கு அப்புறம் 7 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 7வது ஆண்டுக்கு அப்புறம் அவர் என்னை கூப்பிட்டு ஒரே ஒரு ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டார். கதை என்னன்னு சொல்லலை, எனக்கான விஷயங்கள் எதுவும் சொல்லலை. நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நடிக்கிறேன் சார்னு சொல்லி கிளம்பி இம்மீடியட்டாக போனது தான். மதுரையில் தான் ஷூட்டிங் நடந்தது. யானை முகம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த யானை ஃபேஸ் வச்சு ஒரு பாறை இருக்கும், அதுக்கு பின்னாடி அந்த பிளேஸ் பேர் எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அங்கே தான் ஷூட்டிங் நடந்தது. பட்டு நான் யாரோட காம்பினேஷனில் நடிச்சிருக்கேன்னா விஜய் சேதுபதி சாரோட காம்பினேஷன்ஸில் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ரோல் பண்ணாதான் பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ரோல் பண்ணால் சின்ன ஆர்டிஸ்ட் அப்படி இல்லை. ஆர்டிஸ்ட் ஆஸான ஆர்டிஸ்ட், அந்த சின்ன ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டு தேவைப்படும், பெரிய ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டு தேவைப்படும். சரி, ஓகே, காலப்போக்கில் எல்லாமே இது மாறும். நேற்று கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தது. சரி, அது ஃபர்காட், மன்னிச்சிருவோம் மீன்ஸ் கொஞ்சம் அது எனக்கு வருத்தமாக இருந்தது. சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லாம் அவன் செயல். நம்ம வந்து தெய்வத்தை நம்பிடுறவங்க, அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறது, நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்றது ஒரு பெரிய சந்தோஷம். டிவி கூட பார்க்காதவ,
சினிமா லைனில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த அந்த ரோல் நீங்களே பண்ணியிருக்கலாமே, இந்த ரோல். சினிமான்றது அப்படி கிடையாது. நீங்கள் நினச்ச உடனே போய் சமைக்கிற சமையலோ, இல்லை நீங்கள் நினச்ச உடனே கிளம்பி போகிற ஆஃபீஸோ, நான் அவங்கள குத்தம் சொல்லலை. பட் இதில் வந்து ஹார்ட் ஒர்க்கு எஃபோர்ட் போட்டாலுமே நம்மளுக்கான விஷயங்களுக்காக என்ன சொல்கிறது, அங்கீகரிக்கப்பட்டவங்க எப்போவுமே அங்கீகரிச்சுட்டே தான் இருப்பாங்க. அங்கீகரிக்கப்படாதவங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க. இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு எனக்கு புரியல. கொஞ்சம் ஃப்ளஸ்டிவேஷனில் இருக்கேன். ஸோ அதனால் நேற்று கொஞ்சம் வருத்தத்தோடு தான் போயிட்டு வந்தேன். நல்ல நம்மளை மதித்து கூப்பிட்றவங்கிறதுக்காக நான் போயிட்டு நல்லபடியாக பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபங்க்ஷனில் நான் ஃபுல்லாக இருக்கலை. ஏன்னா ஒரு 12 o'clock அந்த மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு பயங்கர ஹெட்டேக். நான் ஃபஸ்ட்டு ஆளாக வேற போய் நின்றுட்டேன். 5 மணி நேரம் அந்த ஷோஃபா விட்டு ஆடலை அசையலை. இன்னொரு நல்ல விஷயம் நான் சொல்லட்டா, நம்மளோட சத்ய ஜோதி ஃபிலிம் மேக்கர்ஸ் கண்ணே கலைமானே அந்த படத்துலேருந்து என்ன சொல்கிறது, ஒரு தரமான படங்கள் இன்னைய வரைக்கும் கொடுத்துட்ருக்குற சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து திருமகள்ன்ற சீரியல் தான் எனக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அந்த கேரக்டருக்கு மேடமே வந்து என்னை ஃபோன் பண்ணி இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் அந்த வில்லி ரோலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணது தான் திருமகள் சீரியல். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட படத்தில் வந்து மாறன் படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான். அந்த ஒரு சீனுக்காக வந்து ராம்கி சாருக்கு பேராக நடிச்சிருப்பேன். இப்படி அது இன்ஸ்டாகிராமில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த ஷூட்டிங் அப்போல்லாம் என் தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லோரும் வந்து அந்த ஷூட்டிங்கை பார்த்தாங்க. ஸோ அது மாதிரி வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். 2 படம் அவங்க இதில் நடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு சீரியலும் பண்ணிட்டேன். கடைக்குட்டி சிங்கம் இதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாண்டியராஜ் சார் கடைக்குட்டி சிங்கமில் எனக்கு உளவுத்துறை ஜான்சிராணின்ற கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கு அப்புறம் எனக்கு அவருக்கும் என்ன சொல்கிறது, வாய்ப்புகள் பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ வாய்ப்புகளோ எனக்கு கிடைக்கல. திடீர்னு கூப்பிட்டு இந்த ஒரு கேரக்டரை கொடுத்தது தான். நான் சஸ்பென்ஸெல்லாம் வைக்கல, ரொம்ப பெரிய கேரக்டரும் இல்லை, சின்னதோ பெருசோ என்னை கூப்பிட்டு கொடுத்ததுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ரொம்ப நன்றிகள். இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பெரிய நன்றி. இந்த பொண்ணு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்னோட சாப்பாடு சாப்பிட்டாரு. அது வந்து எனக்கு மறக்க முடியாத அனுபவம். நான், ஆர்கே சுரேஷ் சார், அப்புறமேட்டு கேமராமேன் சார், நாங்கள் 3 பேர் அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு என்ன சொல்கிறது, அந்த அந்த இடத்துல தான் எனக்கு ஷார்ட் போச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு நான் திரும்ப அங்கே போகணும். யானை முடியோ ஏதோ சம்திங் அந்த ஏரியாவுக்கு போகணும். இருக்கிற சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, அது ஓப்பன் பிளேஸ் ஹோட்டல் மதுரையில், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஹார்டின்லாம் போட்டு பின்னாடி கடல் இல்லை, அது என்ன சொல்கிறது, ஏரி. அங்கே ஒரு ஷூட் வரும். நீங்கள் அந்த படத்தில் அந்த சீன்ஸ் எல்லாம் படத்தில் பார்ப்பீங்க. உட்காந்து சாப்பிடுங்க எங்களோட அப்படின்ட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட எல்லாம் சாப்பிட்டுட்டு பின்னாடி எல்லாம் மற்றவங்களாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்களோட சாப்பிட்ட சாப்பாடும் என்னால் மறக்க முடியாது. அப்போ என்னோடய சிஸ்டர் முத்துலட்சுமி தான் இருந்தாங்க, அவங்க தான் பரிமாறினாங்க. ஸோ இந்த மாதிரி மறக்க முடியாத அனுபவம் வந்து எனக்கு அந்த படம் கொடுத்துருக்கு. சத்யஜோதி 2 வருஷம் என்னை ஊட்டி வளர்த்துருக்காங்க. இவர் என்ன கேரக்டராக வந்து உளவுத்துறையாக வந்து ஜான்சிராணியாக வந்து கடைக்குட்டி சிங்கம்ல செதுக்கி கொடுத்தாரு. இது படம் வெளியில் வரட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் நீங்களும் ஜூலை 25 போய் பாருங்கள். உலகத்துலேயே வந்து சந்தோஷ் நாராயணன் சார் இப்படி ஒரு சாங்கை வந்து கொடுத்து எல்லாரையும் எப்பயுமே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு சாங் வைரல் ஆகும். ஸோ இது வந்து பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. படமும் பயங்கர வைரல் ஆகும். எப்போவுமே வந்து ஹிட்டு கொடுக்குற டைரக்டர் அவர். இந்த வாட்டியும் இது ஹிட் அடிக்கும் நிச்சயமாக, நான் சொல்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட பேசவே முடியலன்றது எனக்கு வருத்தம் தான். கால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க. கால் இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, கருப்பாகவே ஆயிடுச்சு, தெரியுதா? என்னுடைய பாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லட்சணத்தில் தான் இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ ஐம் ஃபைன். கொஞ்சம் ஊன்றதுக்கு இந்த பக்கம் இப்படி ஊன்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. நான் ஊனி தான் நடக்கணும், பண்ணணும்.
இன்றைக்கி வந்து ஒரு வளகாப்புக்கு போயிட்டு வந்தேன். நம்மளோட ஆர்டிஸ்ட் வைசாலின்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் ஷார்ட்ஸ் ரீல்ஸாக வந்து கன்வே பண்ணுறேன். அதே மாதிரியே நான் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நான் யாரோட வளகாப்புக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகிறதில்ல. பட் அந்த பொண்ணு இன்றைக்கி வளகாப்பு அன்னைக்கு கூட ரிமைண்ட் பண்ணா, நேற்று ரிமைண்ட் பண்ணா. நான் கொஞ்சம் யோசிப்பேங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் போயிட மாட்டேன். நம்மளை எவ்வளோ தூரம் ரிமைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபார்மாலிட்டிஸ்க்காக கூப்பிடுறாங்களா, இல்லை உண்மையாலுமே நம்மளை ஞாபகம் வச்சு கூப்பிடுறாங்களா, அப்படிலாம் நான் கொஞ்சம் யோசிப்பேன். யோசிச்சுட்டு ஒரு வாட்டி கூப்பிட்டாலாம் நான் போக மாட்டேங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் போயிட மாட்டேன். ஒரு அது 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 எனக்கான அது மென்டாலிட்டிங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மென்டாலிட்டி இருக்கும்ல. ஸோ அது மாதிரி. ஸோ இன்றைக்கி இது மூலிமா உங்களோட பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாண்டியராஜ் சாருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நான் கடன் பட்டிருக்கேன். அப்புறமேட்டு சத்யஜோதிஸ்க்கும் அப்படி தான் வாழ்க்கை ஃபுல்லாக நான் கடன் பட்டிருக்கேன். ஏன்னா சரியான இடங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இந்த இடம் கிடைச்சது எனக்கு பெரிய விஷயமா இப்போ தோணுது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை மணி 10:30 ஆகிடும் இந்த வீடியோஸ் வரத்துக்கு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு நான் லென்த்து வீடியோ பேசி. நேற்றுலேருந்து கொஞ்சம் ஃபெஸ்டிவேஷனில் இருந்தேன். என் தங்கச்சிக்கிட்ட திட்டு வாங்கி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷ், நீ சென்னை வந்திருக்கேன்னு சொன்னால் என்னால் பார்க்க முடியல. நீ விஆர் மால் வந்திருக்கேன்னு சொல்லும்போது தான் நான் மத்தியானம் சாப்பாடே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் கிஃப்ட் வாங்கிறதுக்கு போகிறதுக்கு வேலையெல்லாம் இருந்துச்சு. நீ என்ன சொல்கிறது, வடப்பழனி சைடு வந்திருந்தீன்னா கூட ஓகே, பார்த்துருக்கலாம். வெரி சாரி. நல்லபடியாக போயிட்டு வா. அண்டு எனக்கு என்னை மதித்து மெசேஜஸ் போடுற எல்லா உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். அவங்களோட ஆசீர்வாதம் எப்போவும் தேவை. யூடியூப்புன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏதாவது ஒரு மூலிமா நான் அவங்களோட இருப்பேன், கனெக்டிவிட்டியில் இருப்பேன். இது வரைக்கும் யூடியூப் ₹1 கூட சம்பாரித்து கொடுத்ததில்ல. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தோஷம், என்னை பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து மோட்டிவ் ஆகுறீங்க அப்படின்னுட்டு. சரிங்க, பாய். லவ் யூ ஸோ மச். ஓகே, பாய்.